Hello everyone, welcome to Sri Rajalakshmi Institute. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டிச், பேசிக் ஸ்டிச், செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்டிச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டிச். நம்ம கிளாஸ்ல கிட்டத்தட்ட 40+ ஸ்டிச்சஸ் இருக்கு. 40+ ஸ்டிச்சஸுக்குமே பேசிக் ஃபவுண்டேஷன் எது அப்படின்னா அது இந்த ஸ்டிச் தான். இந்த ஸ்டிச் நம்ம பர்ஃபெக்டா பழகிட்டோம் அப்படின்னா எல்லா ஸ்டிச்சுமே நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஏன்னா எல்லா ஸ்டிச்சுமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி த்ரெட்ஸை பற்றின ஒரு பேசிக் இன்ட்ரோ கொடுத்துட்றேன். பேசிக்கலி சீவிங் த்ரெட், இந்த த்ரெட்டை வச்சு நம்ம எல்லா பீட்ஸ் ஒர்க்குமே இந்த த்ரெட்டை வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இந்த த்ரெட்டை ஸ்டிச் பண்ண சொல்ல சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ஸாக தான் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அடுத்து சில்க் த்ரெட்டை வச்சு தான் நம்ம எல்லா த்ரெட் ஒர்க்ஸுமே பண்ணுவோம். சில்க் த்ரெட்டை ஹேண்டில் பண்ணும்போது நம்ம எப்பவுமே டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அடுத்து வந்து ஜரி த்ரெட்டை வந்து எல்லா ஒரு டிசைன்ஸுக்குமே நம்ம பார்டராக யூஸ் பண்ணுவோம். பார்டருக்கு ஒரு அவுட்லைன் கொடுக்கறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஜரி த்ரெட்டை வச்சு தான் ஸ்டிச் பண்ணுவோம். ஃபைன், நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறது சில்க் த்ரெட்டில் தான். எல்லா ஒரு ஸ்டிச்சஸுமே நம்ம பிகினிங்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த த்ரெட்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். நார்மல் சீவிங் த்ரெட்லலாம் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. இந்த த்ரெட் அடிக்கடி நம்ம பிகினிங்கில் யூஸ் பண்ண சொல்ல கட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் ஸ்டில் பரவாயில்ல, எத்தனை தடவை கட் ஆனாலும் ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். ஸோ இந்த த்ரெட்டை வச்சு தான் நீங்கள் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இது போல் ஒரு டபுள் ஸ்ட்ராண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ இந்த த்ரெட்டை எப்படி ஹோல்ட் பண்ணுறது அப்படின்றது சொல்கிறேன், நல்லா கவனிங்க. உங்களுடைய தம் ஃபிங்கரும் மிடில் ஃபிங்கரும் இந்த 2 ஃபிங்கரில் இந்த த்ரெட்டை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த விரலில் ஒரே ஒரு சுற்று, அவ்வளோதான். சுற்றி இதையுமே பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான், பிடிச்சிக்கிட்டுமா? இந்த த்ரெட்டை வந்து நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு உங்கள் மடியில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த த்ரெட்டை எங்கேயும் உருண்டு போகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு நீடில் எப்படி நம்ம ஹோல்ட் பண்ணுறது அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். என்னடா இது, இவங்க த்ரெட்டு வாங்கிட்டு பண்ணுவோம், நம்ம பிளாஸ்டர் போட்டிருக்காங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி த்ரெட்டு இல்லை இந்த மாதிரி பிளாஸ்டர் இல்லை ஒரு சில பேர் வந்து பெண்ணில் கூட ரீஃபிலுக்கு பதிலாக இந்த நீடில் வந்து போட்டு யூஸ் பண்ணுறாங்க. உங்கள் வசதிக்கு ஏற்றாப்பில் எப்படி வேணால் நீங்கள் இந்த த்ரெட்டை வாங்கிட்டு பண்ணிக்கலாம். இந்த த்ரெட்டு வாங்கிட்டு போனால் நம்மளுக்கு ஒரு நல்ல கிரிப்பும் ஒரு லைட்டான ஃபீலிங்காக கிடைக்கும். கை வலிக்காமல் இருக்கும். ஏன்னா அது ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால பிகினிங்கில் கை வலிக்கும். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு த்ரெட்டு வாங்கிட்டு பண்ணி நீடில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, த்ரெட் இப்போ நீடில் எப்படி ஹோல்டு பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு லைன்ஸ் வந்து நீட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணாதீங்க. பென்சில் ஸ்கேல் வச்சு நீட்டாக ட்ரா பண்ணுங்கள். ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கணும். ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்து நீடில் வந்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீடில் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்படி போடுறது இல்லை அந்த கொக்கி வந்து உள்ள மாட்டாதா அப்படின்ற எந்த ஒரு கவலையும் தேவையில்லை. ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். நீடில் ஸ்ட்ரெயிட்டாக இன்சர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த த்ரெட் எதுவுமே போடாமல் இப்போ குத்தி பாருங்கள். ஃபைன், இப்போது நாட் போட்டு நல்லா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போது நீடலை கீழே விட்டுருமா? இதில் இப்படி நூலை கோர்த்து மேலே இழுங்க. மேலே இழுத்துட்டப்புறம் இந்த நாட்டை இப்படி இந்த த்ரெட்டை எப்படி ரிலீஸ் பண்ணிட்டோம்னா நாட் மேலே ஈஸியாக போய் லாக் ஆகிடும். அவ்வளோதான். மறுபடியும் என்ன காட்டுறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி த்ரெட்டை எப்படி லெஃப்ட் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நீடில் கீழே இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை அதுக்குள்ளே கோர்த்து மேலே இழுங்க. மேலே எடுத்து இந்த த்ரெட்டை விட்டுனாலே ரிலீஸ் பண்ணோம்னாலே நாட் வந்து மேலே போய் லாக் ஆகிடும். அவ்வளோதான். நீடில் இன்சர்ட் பண்ணுறோம், ஒரே ஒரு சுற்றி மேலே இழுக்கிறோம். அவ்வளோதான். நீடில் கீழே இருக்கிறோம், ஒரே ஒரு சுற்று மேலே எடுக்கிறோம். இதில் ரைட் சைடு சுற்றணுமா லெஃப்ட் சைடு சுற்றணுமா அப்படிலாம் இல்லை. நீடில் ஒரே ஒரு சுற்று, நீங்கள் லெஃப்ட் சைடு சுற்றினாலும் சரி இல்லை ரைட்டு சைடு சுற்றினாலும் சரி, ஒரே ஒரு தடவை தான் சுற்றணும். சுற்றி மேலே எழுங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இன்சர்ட் பண்ணுறோம், ஒரே ஒரு சுற்று மேலே எழுக்கிறோம். சுற்றுறோம் மேலே எழுக்கிறோம். சுற்றுறோம் மேலே எழுக்கிறோம். சுற்றுறோம் மேலே எழுக்கிறோம். இப்போ மேலே ஆகிற ப்ராசஸ் பார்க்கலாம் வாங்க. இப்போ மேலே எடுக்கிற ப்ராசஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்
உள்ள நீடலை இன்சர்ட் பண்ணலாம். நல்லா நீடலை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இப்படி வச்சு குத்துறது இல்லை இப்படி வச்சு குத்துறது அப்படிலாம் இல்லை. நீடலை இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு குத்துறோம், கீழே சுற்றுறோம், மேலே எடுக்க சொல்ல லெஃப்ட் ரைட், அவ்வளோதான். ஒரே ஒரு ட்விஸ்ட்டு. குத்துறோம், கீழே சுற்றணும், மேலே எடுக்க சொல்ல லெஃப்ட் ரைட், இவ்வளோதான். இது எவ்வளோ தூரக்க வேணும்னாலும் நம்ம போடலாம், எவ்வளோ பக்கம் வேணும்னாலும் நம்ம போடலாம். இப்போ நான் பக்கத்துலேயே ஒரு சின்ன ஒரு லாக் ஸ்டிச் வந்து நான் போட்டு காட்டுறேன். இப்படி பக்கத்துலேயே போட்டால் அதுக்கு லாக் ஸ்டிச்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோ தூரத்துக்காக போட்டாலும் சரி, கிட்டக்காக போட்டாலும் சரி, நம்ம நீடலை இன்சர்ட் பண்ணுற இடத்துல த்ரெட்டை நம்ம இழுத்துட்டு போகணும். அதை வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. பிகினராக இருக்க சொல்ல நம்ம தான் மெயினாக மேக் பண்ணுற மிஸ்டேக் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த நீடலை மட்டும் எடுத்துகிட்டு போய் நம்ம இன்சர்ட் பண்ணுவோம் இப்படி. ஆனால் த்ரெட்டு வந்து பின்னாடியே இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் இந்த இடத்துல நீடலை இன்சர்ட் பண்ணுறீங்கன்னா த்ரெட்டும் அந்த இடத்துல தான் வரணும். இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா த்ரெட்டும் அந்த இடத்துல தான் வரணும். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணுறேன். த்ரெட்டை இப்படி கொண்டு போய் குத்துறேன், மேலே எடுக்க சொல்ல லெஃப்ட் ரைட், அவ்வளோதான். அடுத்து இந்த எட்ஜில் வந்து குத்துறேன், மேலே எடுக்க சொல்ல லெஃப்ட் ரைட், அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு பக்கத்தில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா நம்மளோட டிசைன் எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அந்த டைரெக்ஷன் தான் நீடலோட ஹெட் பார்ட்டும் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட டிசைன் இந்த டைரெக்ஷன் இருக்குன்னா நீடலோட ஹெட் வந்து அது பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணிட்டு வரோம்னா நீடலோட ஹெட் வந்து இப்படி தான் வரும். ஓகே, இப்போ வந்து எட்ஜில் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இன்சர்ட் பண்ணுறோம், லெஃப்ட் ரைட், பக்கத்துலேயே ரொம்ப பக்கமாக ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போடலாம். இன்சர்ட் பண்ணுறோம், மேலே எடுக்கிறோம் நூலை, லெஃப்ட் ரைட், அவ்வளோதான். ரொம்ப பக்கமாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப டைட்டாக போட்டு இழுக்காதீங்க. த்ரெட்டு நீடல் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போது நம்மளோட டிசைன் இப்படி வருது. ஸோ நான் என்னுடைய நீடலோட ஹெட்டை இந்த பக்கம் திருப்பி, அவ்வளோதான். இது போல் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம், நம்மளோட ஷேப் பர்ஃபெக்டாக வரும். அடுத்து யூஸ்வலாக நம்ம ஸ்டிச் பண்ண சொல்ல நம்மளோட ஃபிங்கர்ஸை மட்டும்தான் நம்ம இப்படி ட்விஸ்ட் பண்ணணும். பாருங்கள், இந்த இடத்துல நான் ஸ்டிச் பண்ணுறேன், என்னோட ஃபிங்கர் மட்டும்தான் ட்விஸ்ட் ஆகும். அவ்வளோதான். நம்ம பிகினராக இருக்க சொல்ல இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணுவோம்னா, இப்படி ஸ்டிச் பண்ண சொல்ல த்ரெட்டை எடுக்கும்போது இப்படி கையெல்லாம் ட்விஸ்ட் பண்ணி எடுத்து இப்படி போட நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். நம்மளோட ஃபிங்கர்ஸை மட்டுமே ட்விஸ்ட் பண்ணி போட பழகுங்க. அடுத்து வந்து இது வந்து நம்ம ரொம்ப டைட்டாக போட்டுருவோம். ரொம்ப இதுவாக இருக்கணும், பிகினிங்கில் வந்து ரொம்ப டைட்டாக போட வந்து அதை நம்ம போக போக நம்ம பழகிடுவோம் ஃப்ரீயாக போட. பட் இருந்தாலும் சொல்கிறேன், டைட்டாக போடுவோம்னு வச்சுக்கோங்களேன். இப்படி போடுறது, இப்படி நம்ம டைட்டாக போட்டோம் அப்படின்னா கிளாத் வந்து ரொம்ப ஷ்ரிங்க் ஆகும். இந்த இடத்துல கிளாத் ஷ்ரிங்க் ஆகிருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதாவது கிளாத் கூட மேலே ஃப்ரேம்லேருந்து லூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னொரு மேஜரான மிஸ்டேக்ஸ் பிகினிங்கில் என்னெல்லாம் ஆகும்னா, நம்ம டைட்டாக பிடிச்சி இழுத்துட்டோம் அப்படின்னா நூல் வந்து கட் ஆகிடும். அப்படி இல்லைனா உள்ளே விட்டு மேலே எடுக்க சொல்ல சிங்கிள், இது வந்து நம்ம டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்து போட்டுப்போம்ல, நம்ம மேலே எடுக்க சொல்ல சிங்கிள் த்ரெட் மட்டும் மேலே வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது சகஜம்தான். இப்போ நான் வந்து கீழே டைட்டாக இழுத்துட்டேன், நூல் வந்து கட் ஆகிடுச்சு. பாருங்கள், இது போல் உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா பயப்படாதீங்க. த்ரெட்ஸ் வந்து இப்படி எடுத்தீங்கன்னா இந்த த்ரெட் வந்து கீழே இருக்கும்ல, அதை இழுத்துருங்க. எடுத்துட்டு பாருங்கள் இப்போ இதில் கூட எனக்கு ஒரு சிங்கிள் த்ரெட் தான் வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் பிகினிங் ஸ்டேஜில் நடக்கும். இப்போ இந்த டபுள் த்ரெட்டை வந்து நம்ம இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். கீழே வந்து கொஞ்சம் தான் த்ரெட் இருக்கும், அது வந்து நம்ம நாட் போட்டுடலாம். ஆரி நாட் எப்படி போடுறது அப்படின்னு நான் தனி வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு ஒரு சிம்பிள் நாட் எப்படி போடுறது அப்படின்னு பார்த்துடலாம். இந்த த்ரெட்டை வந்து நல்லா லாங்காக இழுத்துக்கோங்க.
இப்போ இதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கீழே இழுத்துட்டோம் அப்படின்னா இந்த நூல் மட்டும்தான் ரிமைனிங் இருக்கும். அதையுமே நம்ம கீழே நீடில் போட்டு இழுத்துடலாம். நல்லா நீடில் பக்கத்துலேயே குத்தி எடுங்க. கீழே இழுத்துட்டோம். இப்போ இதை வந்து நாட் போட்டுடலாம். That's all. ரெண்டு நாட் போட்டாலே போதும். கட் பண்ணிடுங்க. இப்போ இங்கேருந்து ஸ்டிச் நம்ம வந்து கண்டினியூ செய்யணும், இங்கேருந்து நம்ம கண்டினியூ செய்யணும் அப்படின்னா இந்த த்ரெட்டுக்கு நடுவில் நம்ம வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி அதே மாதிரி ஒரு கீழே ஒரு நாட் போட்டு மேலே எடுத்து இங்கேருந்து நெக்ஸ்ட்டு ஸ்டிச் வந்து கண்டினியூ பண்ணலாம். அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டிச்சை வந்து ரெக்டாங்கிள், திலகம், சர்க்கிள், triangle, square, இந்த ஷேப்பில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் வந்து வீடியோக்காக சின்னதாக வந்து உங்களுக்கு வரைஞ்சி காட்டியிருக்கேன். பட் ரொம்ப பெருசாக நல்ல ஸ்டிச் வந்து பக்கத்துலேயே நான் வீடியோக்காக தான் இவ்வளோ லாங்காக போட்டு காட்டியிருக்கேன். ஆனால் நான் இந்த லாக் ஸ்டிச்செல்லாம் காட்டினால அதே மாதிரி எல்லா ஸ்டிச்சுமே பக்கமாக கிட்டே நெருக்கமாக போட்டு எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ப்ரெசன்டேஷனுமே இதே மாதிரி நீட்டாக இருக்கணும்.